வணக்கம். நாங்க ரெடி நீங்க ரெடியா அப்படின்ற இந்த எபிசோட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போற ஒன் ஆஃப் த டூல் பார்த்தோம் அப்படின்னா காமா. இந்த காமா அப்படின்ற ஒரு டூல் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃபுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டூலா இருக்கு. ஒரு டைம்ல நம்ம ஒரு பிரசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பிசினஸுக்கோ இல்ல ஒரு நாலேஜ் ஷேரிங்கோ இல்ல ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கோ நம்ம ஒரு பிரசன்டேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம டேட்டா ரிசோர்ஸ் பண்றதுக்கு நம்ம புக்கை ரெஃபர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட்டை ரெஃபர் பண்ணுவோம். ஸோ இதை மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம அந்த பிபிடியை ரெடி பண்ணுவோம். அதை கொண்டு போயிட்டு நம்ம அதை கலர் பண்றதுக்கு, அதை பார்த்தோம்னா ஒரு ப்ரொஃபஷனலா மாத்துறதுக்கு நம்ம கிட்ட நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனை அந்த ப்ரெசன்டேஷனை நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்டோட இது பார்த்தோம்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கூகுளுடைய டாக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஏஐ வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எந்த எஃபர்ட்டும் நம்ம உட்காந்து போட்டுட்டு இருக்க வேண்டிய நெசசரி இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம இந்த காமா ஏஐ டூல் பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. இதுல நம்ம ஏஐ அப்படின்றதுனால ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு சோலார் எனர்ஜி ஃபார் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெனிஃபிட் ஆஃப் சோலார் எனர்ஜி புட்டிங் ஹவுஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு இதை நம்ம போட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு இதுக்காக பிபிடி ரெடி பண்ணி கொடு அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு ப்ராம்ப்ட் நம்ம எடுத்துக்கலாம், கீவேர்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம். குடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஏஐ பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு சோலார் போடுறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும், அது யாரெல்லாம் போடுறாங்க, இந்தியால என்ன நடக்குது, கவர்மெண்டோட சப்சிடி என்ன, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் கூகுள்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நம்ம முன்னாடி எடுத்துட்டு ஒரு ப்ரெசன்டேஷனா கொடுக்குறோம். அந்த ப்ரெசன்டேஷனை நம்ம ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும், ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அதை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல ஒரு ப்ரெசன்டேஷனை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷனை கொண்டு வந்துடலாம். அப்போ இன்னைக்கு ஏஐ வேர்ல்டுல பார்த்தோம் அப்படின்னா அதிக எஃபர்ட் அதிக டைமா நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா டேட்டாஸ் எல்லாமே ஆல்ரெடி கூகுள் கிட்ட டேட்டா அதுதான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு டைமும் பார்த்தோம் அப்படின்னா தேர்டு வேர்ல்டு வார்க்கான பவர் எதுக்கு இருக்கு அப்படின்னா டேட்டாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டூலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், காமா அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம கூட காமா ஏஐ பத்தி, காமா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இந்த டூலை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு, அதனுடைய அட்வான்டேஜஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது யார் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதனுடைய நன்மைகள் என்ன, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம கூட ஷேர் பண்றதுக்கு சக்திவேல் பாலாஜி நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சக்திவேல் பாலாஜி. வாட் இஸ் காமா ஏஐ? காமா ஏஐயோட நன்மைகள் என்ன, எப்படி யூஸ் ஆகுது, எதுக்காக அதை டிசைன் பண்ணியிருக்காங்க, அது என்னென்ன பிரச்சனைக்கான சொல்யூஷனா இருந்தது? மார்னிங் சார். இனி எப்படின்னா டிஜிட்டல் ரொம்ப ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு போயிட்டு இருக்கு சார். அதனால எஜுகேஷனல் பிசினஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டெமோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையானது ஒரு ப்ரெசன்டேஷன் சார். பட் ஆனால் ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்றது லைக் ஓல்டு டூல்ஸ் தான் யூஸ் பண்ணும்போது நம்ம மைக்ரோசாஃப்ட் பிபிடி ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கு, அப்புறமா கூகுள் ஸ்லைட்ஸ் இருக்கு, பர்சியான்னு ஒரு ப்ரெசன்டேஷன் மேக்கர் இருக்கு சார். இதெல்லாம் நம்மளுக்கு டெய்லியும் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும் போது நம்மளுக்கு டைம்ஸ் எடுக்கும். ஸோ இந்த டைம்ஸ்லாம் ஒரு ஃபாண்ட் கிரியேஷன் பண்றதுக்கும் ஃபாண்ட்டுக்கு டைம் எடுக்கும், ஒரு ஸ்லைடுக்கு, ஒரு இமேஜ்க்கு, ஒரு கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம அனலைஸ் பண்ணி ஒன்னொன்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இந்த டைம்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு நம்ம காமா ஏஐன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இது இன்னும் பண்ணா பேசிக்கா ஃபுல்லா ஏஐ ப்ரெசன்டேஷன் நாம கொடுக்கணும். ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் கொடுத்தாலே போதும். லைக் காமா வரதுக்கு முன்னாடி பீப்புள் மோஸ்டா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைட் டிசைன் பண்ணாது, ஃபாண்ட் கண்டென்ட் எதுவுமே கிரியேட் பண்ணி கொடுக்காது. இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த டூல்ஸ்லாம் யூஸ் பண்ண கொஞ்சம் டிசைன் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். எல்லாருக்கும் டிசைன் பண்ண தெரியாது. பிகினர்ஸ்லாம் இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்லைட்ஸ் அட்ராக்டிவா மேக் பண்ணணும்னு கூட தெரியாது. கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஆளுங்க கூட ஃபார்மேட்டிங்க்கு நிறைய மிஸ்டேக்ஸ் ஆகும். இந்த ப்ராப்ளம்ஸ் தான் ஒரு ஸ்மார்ட்டர் அண்ட் ஃபாஸ்டர் சொல்யூஷன் தேவை. அதனால தான் காமா வித் ஏஐ இன்டெலிஜென்ஸ் இன்வெர்ட் ஆயிடுச்சு. முதல்ல இது யாரு கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா கிராண்ட் லீன் சார். அவர் தான் சார் co-founder and CEO of the Gamma company. இது ப்ரொடியூஸ் பண்ணதே காமா கம்பெனி தான் சார். அண்ட் termed as the name as Gamma itself, the company name itself. So Gamma ஒரு ஏஐ பவர் டூல் சார்.
இது நம்ம ப்ரெசன்டேஷன் பண்றதே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணுது. நம்ம டாபிக் இல்லைன்னா ஒரு ஐடியா கீவேர்ட் அது கைண்ட் ஆஃப் பேராகிராஃப் கொடுத்தாலே போதும் சார். ஈஸியா நம்மளுக்கு இன்புட் வாங்கி அவுட்புட் வந்து ஒரு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ரிலேஷனாவே கொடுத்துரும் சார். இதனால டிசைன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க கூட ஃபியூ மினிட்ஸ்ல பிபிடி ரெடி பண்ணி அவங்க ப்ரெசன்டேஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் மூவ் பண்ணலாம் சார். இதுல எப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா, இன்னைக்கு வேர்ல்ட்ல காமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. டைம் சேவ் பண்ணது, அந்த எஃபர்ட்லாம் ரெடியூஸ் பண்ண, அந்த ப்ரொடக்டிவிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணுது சார். ஸ்டூடெண்ட் ஃபார் அசைன்மெண்ட் ரெடி பண்ணலாம் சார். அந்த ப்ரெசன்டேஷன்ஸ் அண்ட் எவ்ரி ப்ரெசன்டேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்து போய் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes ஆனாலும் அது ஒரு 10 minutes படிச்சாலே 10 to 15 minutes தான் சார் அதுவே போகுது. இது ஃபுல்லாக படிச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, காமா யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டென்ட் மேல ஃபோக்கஸ் பண்ண முடியும் சார். எப்படின்னா, ஒரு ஃபார்மேட்டிங் டூல்ஸ் வந்து எல்லாமே அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். இந்த ஃபாண்ட்ல தான் இருக்கும், இந்த சைஸ்ல தான் இருக்கும், இந்த ஹெட்டிங் இந்த சைஸ், கண்டென்ட் டிசைன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரக்சர்டு வேலை கொடுக்கும் சார். நம்ம ஜஸ்ட் கண்டென்ட் மட்டும் ஒரு ரீட் பண்ணி கிளியரா இருக்கா, நம்மளுக்கு கரெக்டா புரியுதா, அந்த மாதிரி பார்த்தா மட்டும் போதும் சார். அண்ட் இப்போ முதல்ல என்னன்னா, காமாக்கு முன்னாடி நம்ம என்ன ட்ரெடிஷனல் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் சார். காமாக்கு முன்னாடி ஒரு ட்ரெடிஷனல் டூல்ஸ் லைக் பவர் பாயிண்ட், பர்சியா அண்ட் கேன்வா தான் சார் யூஸ் பண்ணுவோம். இந்த டூல்ஸ் தான் ரொம்ப பாப்புலர் தான் சார். பட் ஆனா ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா இது எப்படின்னா, டே பை டே வந்து இந்த டூல்ஸ் தான் டெட் ஆகிட்டே போகுது சார். லைக் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ரெசன்டேஷன்ஸ் எதுவுமே மேக் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் இருக்காங்க சார், அவங்களுக்கு வந்து இன்னும் 15 minutes அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணும் சார். சேல்ஸ் டீடைல்ஸ்லாம் வச்சு அந்த அவங்க 10 to 15 minutes அவங்க ஃபுல் ஸ்லைடை வச்சு அவங்க டேட்டாஸ்லாம் எல்லாமே இம்போர்ட் பண்ணி அவங்க பர்ஃபெக்டா பண்ண முடியாது சார். காமா ஏஐ கிட்ட போனாங்கன்னா அவங்க ஈஸியா போயிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணிட்டு அவங்களோட டீடைல்ஸ் மட்டும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். தே கேன் பி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி யூஸ்ஃபுல் டு கிரியேட் த ப்ரெசன்டேஷன் அண்ட் ஸ்பீக் இன் த ஃபார்மேட்டட் வே சார். அண்ட் ப்ராப்ளம் வித் ஓல்ட் டூல்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும் சார். அண்ட் ஸ்கில்ஸ், டிசைன் ஸ்கில்ஸ் அண்ட் எவ்ரிதிங் ஹேஸ் பீன் நீடட் சார். கண்டென்ட் ப்ரிப்பரேஷன், ஒவ்வொரு பேஜ்லயும் போயிட்டு ஒவ்வொரு கண்டென்ட் கிரியேஷன் வந்து எல்லாமே பார்த்து அவங்க டீடைல்ஸ்லாம் எடுத்து நம்ம ஒரு கரெக்டான ஒரு வேர்டிங் ஃபார்மேட்ல எடுத்து வரணும் சார், ப்ரொஃபஷனல் வேவா. அதனால தான் இப்போ வந்து கேமா ஏஐன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் காமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இம்பெடட் சார். ஃபர்ஸ்ட் வந்து 2022 இம்பெட் பண்ணணும் சார். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெறும் காமா தான் சார். லைக் வந்து ஃபார்மேட்டிங் வந்து ஃபாண்ட்ஸ் வந்து எல்லாமே அதுவே கிளியரா கொடுக்கும் சார். நெக்ஸ்ட் 2023 தான் ஏஐ இம்பெட் பண்ணணும் சார். அது பண்ணதான் லைக் வந்து ஆட்டோமேட்டிக் கண்டென்ட் ஜென்ரேஷன், இமேஜ் ஜென்ரேஷன் எல்லாமே. அண்ட் ரீசெண்ட் அப்டேட்டா 2026 March 17 வீக் அப்புறம் சார் வந்துருக்கு. எப்படின்னா அதுல வந்து காமா இமேஜின் வந்து சார், லைக் வந்து லோகோ கிரியேஷன்ஸ் அண்ட் இமேஜ் ஜென்ரேஷன்ஸ், இன்னும் பெட்டர் இமேஜ் ஜென்ரேஷன்லாம் வந்து சார். அந்த லோகோ கிரியேஷன் லைக் வந்து இங்க மோஸ்ட் ஆஃப் எல்லா பீப்புள்ஸும் ஒரு நம்ம யூடியூப் சேனலுக்கு லோகோ பண்ணாலே நம்ம யாராவது லோகோ டிசைனிங் வந்து நம்ம எல்லாமே போறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறது தான் காமா ஏஐ நம்மளோட யூடியூப் லோகோ இருந்தாலுமே லைக் இன்னும் பெட்டர் வே கிளியரா ப்ரெசென்ட் பண்றதுக்கு அதுவே நம்ம காமா இமேஜின் ஒரு டூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் வந்து எல்லாமே நம்ம பண்ணலாம். அண்ட் எதுக்கு காமா ரொம்ப முக்கியம், ஒய் காமா மேட்டர்ஸ். காமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது டைம் சேவ் பண்ணுது, எஃபர்ட்லாம் ரெடியூஸ் பண்ணுது, யூசர்ஸ்க்கு டிசைன் ஸ்கில்ஸ் வேணாம், லைக் ரொம்ப வேணாம் இல்லை, லைக் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்கில்ஸ் பீன் நீடட் டு கண்டென்ட் ஃபுல்லா ரீட் பண்ணி கரெக்ட் ஆர் ராங் பீன் நீட் டு டிசைட். அண்ட் குவிக்கா ப்ரொஃபஷனல் குவாலிட்டி ப்ரெசன்டேஷன்லாம் கிரியேட் பண்ணும். ஹவு காமா ஒர்க்ஸ். ஃபர்ஸ்ட் நேம் ஆர் டாபிக் ஏதாவது ஒன்று கொடுத்தாலே போதும், ஆர் டைப் ஆஃப் பேராகிராஃப் தட் when going to present in this way. Like I need to present my deep learning concept into my PPT presentation. Like I am giving a single keyword as deep learning. அதை வச்சு ஃபுல்லா ஒரு டீப் லேர்னிங்னா என்ன, இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் மிஷின் லேர்னிங்ல இருந்து டீப் லேர்னிங் அண்ட் NLP எல்லாமே டீப்பா உள்ள போய் ஒரு டாபிக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரக்சரர் வீடியோலாம் அட்டாச் பண்ணும். லைக் ரெஃபரன்சஸ் லிங்க்லாம் நம்ம இப்போ ஒன்னொன்னா போய் சர்ச் பண்ணும். பட் ஆனால் காமா எப்படி பண்ணணும்னா ரெஃபரன்ஸ் லிங்க் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து வந்து சேவ் பண்ணி வச்சிடும். அண்ட் கீ ஃபீச்சர்ஸ் இதுல என்னன்னா ஏஐ யூஸ் பண்ணி கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணும். விச் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். லைக் நம்ம வந்து ஒரு பேஜஸ்க்கும் போய் கண்டென்ட்லாம் பார்த்து ரிவைஸ் பண்ணி நம்ம அதை ஓனா உட்காந்து டைப் பண்ணலாம். இட் வில் கிவ் அ ஜென்ரேட்டட் கண்டென்ட். வி நீட் டு ஜஸ்ட் மெமரைஸ் இட். அண்ட் பில்டிங் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. லைக் வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸ்க்கும் நம்ம பார்க்கும்போது நிறைய இருக்கு சார். இப்போ எப்படின்னா ஒரு வீடியோ ஒரு பிபிடி ரெடி பண்றதுனாலே ஒவ்வொரு பேஜஸ்க்கும் ஒவ்வொரு நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கலர்ஸ் ஃபார்மட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் காமால ஆல்ரெடி எம்பர்டா இருக்கு சார். நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் சார். அது கிளிக் பண்ணாலே போதும், நமக்கு அந்த ப்ரெசன்டேஷன் கலர்ஃபுல்லா இருக்கா, அதில் லைக் ஃபாண்ட்ஸ் வந்து எல்லாமே கிளியரா இருக்கான்னு பார்த்தாலே போதும். அண்ட்
ஆட்டோமேட்டிக் ஃபாண்டிங் சார். லைக் வந்து இப்போ ஃபாண்டிங்ல நிறைய டைப் ஆஃப் கேலிபிரி, ஏரியல் அண்ட் லாட் ஆஃப் மோர் ஃபாண்ட்ஸ்லாம் இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் தான். இதெல்லாம் இன்னும் இது இல்லாம இன்னும் நிறைய ஃபாண்ட்ஸ் தான் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது லைக் வந்து டைம் லைன், நியூஸ் ஹெட் அந்த மாதிரிலாம் ஃபாண்ட்ஸ் தான் இருக்கு சார். அதெல்லாம் இன்னும் ஒரு நமக்கு அவ்வளோவா தெரியாது சார். நம்ம இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் இன்னும் ப்ரெசன்டேஷன் இன்னும் கிரேட்டரா இருக்கும் பார்க்கும்போது சார். இது ஒன்னும் அதுவே அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த ஃபாண்ட்ஸ் வைக்கலாம், இதெல்லாம் இன்னும் அட்ராக்டிவா இருக்கும், நம்ம இதுக்கெல்லாம் இன்னும் மார்க் வாங்கலாம், ப்ரெசன்டேஷன் ஒரு பீக் கூலர் அப்படின்னு இருக்கும் சார். இப்போ வந்து காமா நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் சார். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் வந்து நாளைக்கு இன்னும் 10 to 15 மினிட்ஸ் ப்ரெசன்டேஷன் இருக்கு சார், நாளைக்கு இருக்கா சார். அவங்க உட்காந்து எல்லா கண்டென்ட்டையும் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாளைக்கு அப்படியே எக்ஸாம் இருக்கும். They can ready the content in 10 to 15 minutes or maybe an half an hour இருக்கும் சார். ரெடி பண்ணிட்டு அவங்க அதை ரிவைஸ் பண்ணிட்டு வச்சிடலாம் சார். ஜஸ்ட் அவங்க கீவேர்ட் அண்ட் ஜெனரேஷன் கொடுக்கணும். அண்ட் இன்னொரு பிசினஸ் எக்ஸாம்பிளுக்கே போய்க்கலாம் சார். பிசினஸ் எக்ஸாம்பிள் வந்து ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து நாளைக்கு எனக்கு வந்து என்னோட ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும் சார். ரிப்போர்ட் வந்து நான் சப்மிட் பண்ணி அதை நான் என்னோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். அதனால நான் ராமாவில் போய் ஐ நீட் சேல்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னேன். அது ஃபுல்லாக ஃபார்மேட்ல இருந்து 10 slides கொடுத்தோம் சார். அதில் வந்து ஃபுல்லாக ஸ்மார்ட் எடிட்டிங் தான் சார். லைக் என்னோட கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்கு அந்த ரிப்போர்ட் டீடைல்ஸ் மட்டும் நான் எடிட் பண்ணாலே போகும் சார். எடிட் பண்ணி ஐ கேன் பிரசன்ட் டு மை டீம் சார். தீஸ் ஆர் மை ரிப்போர்ட்ஸ் அண்ட் தீஸ் ஆர் கம்பெனி க்ரோத்ஸ்னு சொல்லலாம் சார். அண்ட் காமாக்கும் ட்ரெடிஷனல் டூல்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சார்? காமா ஃபாஸ்டா இருக்கும் சார். இது வந்து ஏன்னா ஏஐ பேஸ்டு சார். பட் ஆனால் ட்ரெடிஷனல் டூல்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும் சார். அந்த மேனுவல்ஸ் அதனால காமா ப்ரெசன்டேஷன் கிரியேஷனை ரொம்ப ஈஸி பண்றதுக்கு தான் சார், ஈஸியா பண்ணலாம் சார். ஸோ இதுல எப்படின்னா ப்ரெசன்டேஷன் ஒன்று ஃபாண்ட் அண்ட் கண்டென்ட் அண்ட் ஒவ்வொரு ஸ்லைட்ஸுக்கும் நம்ம இருக்கும் சார். ஸ்லைட்ஸ்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளே ஒன்னொன்னா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் சார். மைக்ரோசாஃப்ட் டூல்ஸ் அண்ட் பெர்சியா அண்ட் கூகுள் ஸ்லைட்ஸ் அண்ட் கேன்வா சார். அது கலர்லாம் நம்மலாம் செலக்ட் பண்ணணும், ஃபாண்ட்ஸ்லாம் எல்லாமே நம்ம. பட் ஆனால் காமால வந்து எவ்ரி திங் இட் ஹஸ் பீன் டிசைடட் பை ஏஐ சார். நம்ம வேணும்னா நம்ம இன்னும் நம்மளோட கீ பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். அந்த கன்க்ளூஷன் என்னன்னா, கன்க்ளூஷன் காமா வந்து இது வந்து சம் பவர்ஃபுல்லான டூல் சார். இது வந்து டே பை டே இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் சார் யூசர்ஸ்னால. பட் ஆனால் பிபிடி ப்ரெசன்டேஷன்னா ஃபுல்லாக ட்ராப் ஆயிடுச்சு சார். இது காமா இன்ட்ரடியூஸ் ஆனது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் ஹூ ஹவ் பீன் நாட் யூசிங் த பிபிடி இட்செல்ஃப் சார், தே ஹவ் பீன் ஸ்விட்சிங் டு காமா ஏஐ சார். பட் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம பிபிடி ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுக்குறது. why we need to spend such lot time in own creation சொல்லிட்டு they have been stepping up to next generation parts sir. And இது ஃபியூச்சர் ஏஐ இன் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லலாம் சார். ஏன்னா ஃபியூச்சர் தான் ஃபுல்லாக ஏஐன்னு சொல்லிட்டு இருக்கோம் சார். ஏஐல ஃபுல்லாக ஃபியூச்சர் தான் வரப்போகுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு குட் வே தான் சார். அண்ட் ரெஃபரன்சஸ் லிங்க்லாம் லைக் ஒரு பார்ட்டும் எப்படி இப்படிலாம் பண்ணலாம், இந்த காமா எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சார். ஓகே ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர் பேலட்னு சொல்லுவோம். இப்போ கலர் பேலட் அப்படின்னா வந்து இந்த கலர்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த கலரிங் சென்ஸ் இருக்கிறவங்க அதை வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து கேன்வால பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த கலர்ல நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணீங்கன்னா ஒரு இமேஜ் இருந்தது அப்படின்னா அது லுக் வைஸ் குட்டா இருக்கும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரிலையன்ஸ் அந்த லோகோ அந்த கலர், டாடா எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஃபாண்ட் அந்த ப்ளூ கலர், இதுதான் அதை பார்த்த உடனே இது டாட்டாவுடைய ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம மைண்ட்ல. ஏன்னா அந்த மைண்ட்ல நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு டாட்டாக்கு வந்து 25 இயர்ஸ் ஆனது. ஒரு லோகோவை மக்கள் மத்தியில அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு கலர் சென்ஸோ இல்ல இது எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ இந்த பிரச்சனையை வந்து காமா எப்படி சாதிக்கும்? சார் இட்ஸ் a nice question சார். இது எப்படி சார்ட் அவுட் பண்ணா ரியல் லைஃப் ப்ராப்ளம் வந்து நான் காமா வந்து ரியல் டைம் கன்சியூமர் சால்வ் பண்ணுவோம் சார். எப்படின்னா இதுலயே நம்மளுக்கு வந்து காமா இமேஜ் இப்போ 1 week அப்போ தான் சார் வந்திருக்கு அந்த நியூ டூல். அது எப்படின்னா ஒரு ஈஸியா ஒரு லோகோ ஜென்ரேஷன் ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இப்போ வந்து அவங்க நிறைய அமௌண்ட் வந்து எல்லாமே ஸ்பெண்ட் பண்றாங்க சார். ஒரு லோகோ ஜென்ரேஷன், அந்த ஃபாண்ட், அவங்களோட கம்பெனி நேம் வச்சு ஒரு கூலரான ஃபாண்ட். ஏன்னா இப்ப இருக்க நம்ம ஜென்சி பீப்புள்ஸ்க்குலாம் அந்த ஃபாண்ட்ல இருந்து லோகோல இருந்து எல்லாமே பார்த்தோம்னா சார் அட்ராக்ட் ஆகியா வராங்க. ஸோ தே ஹவ் பீன் யூசிங் த காமா இமேஜிங் சார். இது வந்து எப்படின்னா ஒரு கூலரான லோகோ அண்ட் தேர் ஓன் ஃபாண்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும் சார், விச் இஸ் வே பெட்டர் டு ரீச் அவுட் த பீப்புள்ஸ். ஓகே. இப்போ காமா வந்து ஏன் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா இதை யூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? சார் ஏன்னா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெசன்டேஷன் அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரெசன்டேஷன் தான் சொல்ல போகுது. ஏன்னா இப்போ வந்து உங்க கிளாஸ் வந்து ஒரு மார்க் வரணும், நீங்க நீட் டு ப்ரெசன்டேஷன் திஸ் டாபிக்னு சொல்லிடுறாங்க சார்.
ஏன் சார், பட் ஆனா அந்த டாபிக்ல போய் அவங்க டீப்பா லேர்ன் பண்ணி அவங்க எடுக்கிறதுக்கே டைம் ஆகும் சார். ஒவ்வொரு டாபிக்கும் எடுத்துட்டு அதை வந்து அவங்க ஒரு ப்ரெசன்டேஷனா மேக் பண்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். ஸோ இதனாலதான் காமா ஏஐ யூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் ஒரு கீவேர்டு வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்தாலே போதும், இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இமேஜ் ஜென்ரேஷன்ல இருந்து கண்டென்ட் ஜென்ரேஷன், ஃபார்மேட்டிங் எல்லாமே கொடுக்கும். இது காமா வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷனல் டூல கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிடுமா இல்ல பண்ணிருக்கா, எப்படி போயிட்டு இருக்கு? ஏன் சார், இது வந்து இப்போதைக்கு ஒரு 50 to 75% ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு சார். அண்ட் இது வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே தான் சார், இன்னும் பெட்டர் ஆகணும்னு. ஐ ஹோப் இன்னும் ஒரு 3 to 5 yearsல இது ஃபுல்லா ரீப்ளேஸ் பண்ணுவோம் சார். ஸோ இது ரீப்ளேஸும் ஒரு சைடு நடந்தாலும் மைக்ரோசாஃப்ட் சின்ன கம்பெனி கிடையாது, கூகுளும் சின்ன கம்பெனி கிடையாது. அப்போ இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவங்க ப்ராடக்டை க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. பட் அவங்களும் இந்த விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய பவர் பாயிண்ட்லயும் கூகுளுடைய டாக்ஸ்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டெப் எடுத்து இன்ன வரைக்கும் எதுவுமே ஸ்டெப் எடுக்கல சார் அவங்க கரண்ட்லி. மேபி இன்னும் ஒரு 1 yearல நம்ம ஸ்டெப் எடுக்கணும் சார். ஏன்னா இப்பதான் மைக்ரோசாஃப்ட் அவங்க ப்ரௌசர்லயே பிங்னு ஒரு ஏஐ வச்சு அட்டாச் பண்ணிருக்காங்க சார். அண்ட் கூகுள் they have been created their own Gemini AI and we will let them see sir if they have been adding up to the AI 50%. காமால ஏஐ உடைய ரோல் என்ன? யா சார், காமாவோட ஏஐ ரோல் பேசிக்காவே என்னன்னா இமேஜ் ஜென்ரேஷன், கண்டென்ட் கிரியேட்டிங். ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் கொடுத்தாலே கண்டென்ட் ஜென்ரேஷன் அண்ட் ஃபார்மேட்டிங் அண்ட் வித் கூலர் டெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ். லைக் வந்து ஒரு கலர்ஸ் இருக்குன்னா அது எப்படிலாம் ஒரு இப்போ டீப் லேர்னிங் இருக்குன்னா அது ஃபுல்லா ஒரு நியூரல் நெட்வொர்க் சம்மந்தமா இருக்கும். அது வந்து ஐடி ஸ்டூடெண்ட் வச்சுக்கலாம் சார். ஐடி ஸ்டூடெண்ட்னா முதல்ல அவங்களுக்கு ஒரு ரோபோட் இருக்கும் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அதுலேயே அனலைஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணும். கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி நியூரல் நெட்வொர்க் ஜாயின் ஆகுற மாதிரி அண்ட் டீப் லேர்னிங் சம்பந்தமான டெக்ஸ்ட் எல்லாமே கிளியரா கட் பண்ணி. ஸோ என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து இப்போ காரா வந்து யூஸ் பண்றாங்க, அவங்க யார் யாரெல்லாம் இது பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க சார்? இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணணும், எந்த இதுவும் இல்லை சார். லைக் வைஸ் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் பீப்புளும் யூஸ் பண்ணலாம் அண்ட் வைஸ் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து டே டு டே டெய்லி லைஃப்ல எங்க வேணா யூஸ் பண்ணலாம் சார். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க் தான் சார். மொபைல்ல ஒரு ஆப்பா தான் டவுன்லோட் பண்ணி வைக்கணும் எதுவுமே இல்லை சார். ஜஸ்ட் நம்ம போய் நம்ம சைன்இன் பண்ணி ஒரு வெப்சைட்ல போய் காமா ஏஐன்னு போட்டாலே வந்து சைன்இன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் சார். நம்ம டிவி தேங்க்யூ பாலாஜி, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம காமா ஏஐ டூல வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்டெப்தா நம்ம பார்த்துருக்கோம். இது போல உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி, உங்களுடைய பிஸ்னஸுக்கு, உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் டூலை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை வந்து பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு குவாலிட்டியான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.